ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 12ஆம் தேதியாவது இந்து எடிட்டோரியல் ஒன்று பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து 10 இந்து வெப்காப்ஸ் வித் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சரியா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் நான் எப்படி அந்த நியூஸை சொல்கிறேன், என்ன மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும். சரியா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் ஒரு 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோவில். ஸோ எல்லா வீடியோவில் தான் சொல்லிட்டு வரோம். சரியா? 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து சொல்லி கொடுப்போம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதேமாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க. ப்ளஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ அதை தாண்டி இந்த வீடியோவை உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நாளோட எடிட்டோரியல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கண்டினியூட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆன் தி மோடிஸ் கவர்மெண்ட் ஆஃப் தி நியூ கேபினட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட எடிட்டோரியலே பார்த்துருந்தோம். ஸோ மோடி கவர்மெண்ட், அதாவது எலெக்ஷன் வந்த அன்னைக்கு மோடி அவங்க வின் பண்ணாங்கல்ல. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஒரு எடிட்டோரியல் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இன்னைக்கு எந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கேபினட் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கேபினட் மினிஸ்டர்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி படிக்காதவங்க, ஸோ கேபினட் மினிஸ்டர்ஸ் எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு யார் மினிஸ்டர் அப்படின்ற விஷயம் தெரியாதவங்க, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது. சரியா? என்ன பிடிஎஃப் அப்படின்னா கேபினட் மினிஸ்டர் பிடிஎஃப். ஸோ தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின் வந்து இப்போ வரப்போகிற எக்ஸாமில் எதனா ஒன்று இருக்கலாம். ஸோ அதோட பிடிஎஃப்மே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ பிஐபி சைட்டில் இருந்து டேரெக்டாக நான் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் தான். சரியா? ஸோ அது வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த எடிட்டோரியலில் ஸோ கேபினட் மினிஸ்டரை பற்றி பேச போகிறோம். ஸோ மாறி இருக்காங்களா, இல்லை அதே கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை பற்றி மட்டும் தான் இந்த எடிட்டோரியலில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே தொடருவோம். த பிஜேபி ஹாஸ் கெப்ட் தி இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஃபார் இட் செல்ஃப் டிஸ்பைட் தி நியூ ரியாலிட்டி. ஓகேவா? என்னதான் அவங்க கூட்டணி வச்சிருந்தாலும், மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். நம்ம போன எடிட்டோரியலில் அதை அனலைஸ் பண்ணோம். ஸோ பிஜேபி எத்தனை சீட் வின் பண்ணியிருக்காங்க, ஸோ எத்தனை சீட்டு வந்து மற்ற அலையான்ஸ்லேருந்து எத்தனை சீட்டை வந்து அவங்க கொலிஷன் வச்சு, அதாவது கூட்டணி வச்சு இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஒரு நியூஸாக பார்த்தோம். ஸோ அந்த எடிட்டோரியல் பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம அதை பேசியிருப்போம். அரௌண்ட் 5th 6th ஸோ அந்த டைமில் நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த நியூஸை போய் பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ தொடர்ச்சியாக அதே மினிஸ்டர்ஸ், இம்பார்ட்டண்டான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே பிஜேபி கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சரி, பாருங்கள். த கம்போசிஷன் ஆஃப் த நியூ Union Council of Ministers and the distribution of portfolios are meant to be seen as emphatic assertion of the authority by the Prime Minister Narendra Modi, who has one third term as a leader of the National Democratic Alliance. ஓகேவா? ஸோ என்டியோட லீடர் யாரு? மோடி அவர்கள் தான். ஓகேவா? ஸோ அவங்க 3வது டேர்மா இந்த பிரதமர் பதவி ஏற்கிறாங்களே, ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அசோஷன் அப்படின்றது கூற்று. ஓகேவா? அசோஷன் அப்படின்றது கூட்டு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க கவனிங்களேன். த பாரதிய ஜனதா பார்ட்டி ஃபெல் ஷார்ட் ஆஃப் அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி இந்த லோக்சபா பை மோர் தென் 30 சீட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த லோக்சபா எலெக்ஷனில் அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு 30 சீட்டை வந்து இழந்துட்டாங்க. ஸோ 30 சீட்னால அவங்களோட கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கு 30 சீட் கம்மியாக இருக்குது. பட் த கவுன்சில் இஸ் அ சிக்னேச்சர் ஆஃப் அ கண்டினியூட்டி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 2 terms. ஓகேவா? நெக்ஸ்ட், அன்லைக் த ப்ரீவியஸ் 2 terms, பார்ட்னர்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் என்டிஏ இன் தேர்ட் டேர்ம். ஆனால் இந்த வாட்டி, ஸோ லாஸ்ட்டு 2 டைம் அவங்க வந்து பார்ட்னர் இல்லாமல், கொலிஷன் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த டைம் அவங்களுக்கு என்ன தேவை? ஸோ பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ கூட்டணி தேவை. அதுபடி தான் இந்த மூணாவது டைமும் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தே ஹாவ் பொலிட்டிக்கல் ரீசன் டு ரிமைன் அலைன்ட் வித் த பிஜேபி. ஓகே, ஸோ இருந்தாலுமே அந்த பார்ட்டிஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. பிஜேபி கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த
continuation of all key ministers in the cabinet committee on the security and those in charge of infrastructure portfolios suggest that no dramatic shift in policy should be expected in Mr. Modi's third term. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து போன மினிஸ்டர் தான் அப்படியே கன்டினியூ பண்ணிடுறதால பெருசாக பாலிசி சேஞ்சஸ்ன்றது எதுலேயும் வராது. இந்த இப்போ மோடி அவர்களோட 3வது டேர்மில் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொலிஷன் ஆர் நாட். ஓகேவா? the DDP, JDU and JDS and Shiv Sena faction led by the Eknath Shinde, the NCP faction led by the Ajit Pawar and LJP led by the Chirag Baswan have all accepted this reality and bickering by some of them notwithstanding. ஸோ பிக்கரிங் அப்படின்றது சச்சரவுன்னு வாங்கல. ஸோ அதை தான் பிக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸை அதே மினிஸ்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாலும் கூட்டணிக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு இருக்கு, சச்சரவுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. The composition of the council is in line with the BJP strategy of seeking deeper and wider acceptance among Hindu communities across the length and breadth of the country. ஓகேவா? என்ன சொல்றாங்க? The composition of council is in line with the BJP strategy. ஓகேவா? ஸோ அந்த கவுன்சில் என்ன பண்ணியிருக்கு? இந்த கவுன்சில் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான் சீக்கிங் டீப்பர் அண்ட் வைடர் அக்செப்டன்ஸ் அமாங் தி ஹிந்து கம்யூனிட்டிஸ். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து மேக்ஸிமம் ஹிந்து கம்யூனிட்டிஸ் பீப்புளை டிபெண்ட் பண்ணியே இருக்கும்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க. லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் கண்ட்ரி அண்ட் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் சீக் வித் நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை முடிக்கிறாங்கப்பா. ஓகேவா? இந்த செகண்ட் பேராகிராஃபில் என்ன விஷயம் சொல்ல வராங்க? ராஜ்நாத் சிங், அமித்ஷா அண்ட் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் கண்டினியூ இந்த ப்ரீவியஸ் ரோல்ஸ். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே ப்ரீவியஸ் மினிஸ்டராக இருந்தவங்க. ஸோ அவங்க இப்போ திருப்பியுமே அதே மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண போகிறாங்க. இவர் வந்து அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ். ஓகே, வெளியுறவுத்துறைவா இவரும் கண்டினியூ பண்ண போகிறாரு. அதே மாதிரி ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர் இருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே அதே தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க ஆஸ் அ மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். யார்? ராஜ்நாத் சிங் வந்து ஆல்ரெடி டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். யார்? ஜெய்சங்கர். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் அதே தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. மிஸ்டர் மோடி எவிடென்ட்லி ட்ரஸ்ட் தெம். ஓகேவா? ஸோ மோடி வந்து அவர்களை நம்புறாரு, அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்புறாரு. ஓகேவா? அப்படின்றாங்க. தோ இன் கேஸ் ஆஃப் மிஸ்டர் சிங் அண்ட் மிஸ்டர் ஷா பொலிட்டிக்கல் ரீசன் ஆர் ஆல்சோ அட் பிளே. ஓகேவா? ஸோ ஆனால் இவர் ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷா இவங்க ரெண்டு பேர் கேஸில் ஸோ இவங்களோட பொலிட்டிக்கல் ஓரியன்டாக இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அதை வந்து மோடி அவர்கள் நம்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Apart from piloting India's defense ambitions, Mr. Singh is also expected to use his famed diplomatic skills to deal with the political sensitive issues such as Agnipath recruitment scheme for military. ஓகேவா? ஸோ மிஸ்டர் சிங் ராஜ்நாத் சிங் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ராஜ்நாத் சிங் வந்து இப்போ பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் இஷ்யூ எதுவாக போயிட்டு இருந்தது அப்படின்னா அக்னிபாத் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக சென்சிட்டிவான ஒரு விஷயமா போயிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு இப்போ ஹேண்டில் பண்ண போகிறது. ஸோ எல்லாமே அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? மிஸ்டர் ஜெய்சங்கர் டிட் அ கமெண்டபிள் ஜாப் ஆஃப் கேர்ஃபுல்லி பேலன்சிங் இந்தியாஸ் ட்ரெடிஷனல் டைஸ் அண்ட் எமர்ஜிங் இன்ட்ரெஸ்ட் இன் தி ப்ரீவியஸ் டைம். ஓகேவா? ஸோ அவருமே இந்தியாவோட ட்ரெடிஷனல் டைஸ் அண்ட் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வைல் இம்ப்ரூவிங் தி டைஸ் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட இவர் பண்ண டைஸ்மே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட அதிகமான டைப் இவரால் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹி ஹாஸ் மேனேஜ் டு ப்ரொடெக்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் அட்டானமி ஆஃப் இந்தியா. ஸோ அவர் வந்து அட்டானமி ஆஃப் இந்தியாவுமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் வித் அன் அடிஷ்னல் இந்துத்துவா ஹியூ. ஓகேவா? ஸோ இந்துத்துவா ஸ்ட்ராட்டஜியுமே அவர் ஃபாலோ பண்ணி ஸோ அதையுமே ஸ்ட்ராங் படுத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு இந்த மாதிரி டைப்ஸ்னால. ஓகேவா? ஸோ மிஸ் சீதாராமன் ஸ்டியர் தி எக்கனாமி த்ரூ தி கோவிட் பேண்டமிக் டர்மாயில். ஸோ கோவிட்-19 அப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தை ரொம்ப பயங்கரமாக அவங்க பாதுகாத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அண்ட் ஹாஸ் பீன் அ சாம்பியன் ஆஃப் இஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருக்கும்பொழுது அவங்க தான் சாம்பியன் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. He has however not managed the contentious questions of the center state fiscal relations very well. ஸோ பட் இருந்தாலுமே அவங்க சென்டர் ஸ்டேட்குள்ள ஒரு நல்ல உறவை, அதாவது கரெக்டான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மிஸ்டர் ஷா ஹாஸ் அ லாங் லிஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் இஷ்யூஸ். ஸோ அமித்ஷா வந்து நிறைய விஷயங்களை இந்த டேர்மில் கையாளணும். என்னென்ன விஷயம் அப்படின்னா டு டேக்கிள் இன் இஸ் நியூ டேர்ம்
கம்ப்ளீஷன் ஆஃப் த சென்சஸ் ஆப்ரேஷன். ஓகே, அது ரொம்ப வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க சென்சஸை முடிக்கணும் அப்படின்றது. டிரான்சிஷன் ஆஃப் த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வித் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ கிரிமினல் கோட்ஸ். ஸோ இது வந்து அவர் முடிக்கணும். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இந்த விஷயங்களையுமே அவர் கையாளணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த மினிஸ்டர்ஸ் ஹாவ் their task cut out and stability helps. They will also be called upon to exercise wisdom அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலில் கம்ப்ளீட்டாக சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, சரிப்பா. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம், வெக்காப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ஹோல்டிங் அப்படின்றது கன்ஃபார்ம், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, நிலைநிறுத்துதல் அப்படின்றாங்க தமிழ் மீனிங். ஸோ நிலைநிறுத்துதல் அப்படின்னா ஸோ கன்ஃபார்ம் ஆனதான் நம்ம ஒரு விஷயத்த ஒரு இடத்துல நிலைநிறுத்தும்ல. ஸோ அதுதான், அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இதை வந்து இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா வேர்ப் ஆன்டனிம் வந்து அப்போஸ். ஸோ எக்ஸாம்பிள், அப்ஹோல்டிங் ஜஸ்டிஸ் இஸ் எக்ஸ்டென்ஷியல் இன் மெயின்டைனிங் அ ஃபேர் சொசைட்டி. ஓகேவா, ஸோ அப்ஹோல்டிங் அப்படின்றது ஜஸ்டிஸை நிலைநிறுத்தணும், அதுதான் ஒரு நல்ல சொசைட்டிக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரெஜடைஸ். ப்ரெஜடைஸ் அப்படின்றது பாரபட்சம் பார்க்காம ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் பாரபட்சம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரெஜடைஸ். ஓகேவா, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் நவுன் வரும், சினானிம் வந்து டேமேஜ் அப்படின்றாங்க. சரியா, சினானிம் வந்து டேமேஜ் அண்ட் ஆண்டனிம் வந்து இம்பார்ஷியல். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ப்ரெஜடைஸ் often leads to a misunderstanding and unfair treatment of others. ஓகேவா, ஸோ பாரபட்சமாக அதாவது டேமேஜ். ஓகேவா, ஸோ ஒருத்தவங்க மேலே நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம ஒரு விஷயத்த பண்ணுறோம். ஓகேவா, ஒருத்தவங்களை ஓட்டுறதாக இருக்கட்டும், இல்லை அதாவது கலாய்ப்போம்ல, பாரபட்சம் பார்க்காம கலாய்க்கிறதா இருங்களா. ஸோ அதனால என்ன ஆகும், அது எந்த விஷயத்துக்கு லீட் பண்ணும் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரேன்சம். ஸோ ரேன்சம் அப்படின்றது சேவ் அப்படின்றது சினானிம், பட் ரேன்சம் அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அமௌண்ட் ரிலேட்டடாக எல்லாம் சொல்லுவோம். ஸோ பேங்க்கில் இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, மீட்கும் தொகை. ஸோ நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை ஒரு பேங்க்கில் போடுறோம் அப்படின்னா அந்த பேங்க்ல போட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நம்ம கைக்கு வருதுல, அதுதான் நம்ம வந்து ரேன்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். த கிட்னாப்பர் டிமாண்டட் ஹெஃப்டி ரேன்சம் ஃபார் அ சேஃப் ரிட்டர்ன் ஆஃப் தி சிஓ டாட்டர். ஸோ என்ன பண்ணுறாரு, கிட்னாப்பர் ஏதோ ஒரு சிஓ டாட்டரை கடத்தி வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு நல்ல தொகை வேணும், ரேன்சமான ஒரு தொகை வேணும். ஸோ ரேன்சம்னா மீட்கும் தொகை, அந்த குழந்தைய நம்ம மீட்கிற அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற தொகை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ரீபஃப்ட். ஸோ ரீபஃப்ட் அப்படின்றது ரிஜெக்டட். ஓகேவா, மறுத்தல் அப்படின்றதான் ரீபஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் வந்து இதை வந்து வேர்பில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி attempted to start a conversation with him but he rebuffed her with a curt response. ஓகேவா, ஸோ curt response அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குறும்புத்தனம். ஓகேவா, குறும்புத்தனத்துக்கு தான் கர்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ரீபர்ஃப்ட் அப்படின்றது மறுத்தார். ஸோ அவள் வந்து பேச ட்ரை பண்ணுறா, யார் அந்த பையன் கூட பேச ட்ரை பண்ணுறா, பட் இருந்தாலும் அவன் ரெஃப்யூஸ் பண்ணிடுறான், ரிஜெக்ட் பண்ணிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்னோஷியஸ். அப்னோஷியஸ் அப்படின்றது வெறுப்பூட்டுது. ஒரு விஷயத்த நம்ம வெறுப்பு அடைகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்னா அப்னோஷியஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் சினானிம் வந்து அன்பிளசன்ட். ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்க, த அப்னோஷியஸ் பிஹேவியர் ஆஃப் த பார்ட்டி கோவர்ஸ் டிஸ்டர்ப்ட் தி குவைட் நெய்பர்ஹுட். ஓகேவா, ஸோ பார்ட்டி ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க நெய்பரோட ரொம்ப வெறுப்பு ஏற்றும், அந்த சாங்கை போட்டுக்கிட்டு கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்களே. ஸோ அப்னோஷியஸ் அப்படின்றது வெறுப்பூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கொலிஷன். ஸோ கொலிஷன் அப்படின்றது கூட்டணி. ஓகேவா, கொலிஷன் அப்படின்றது கூட்டணி. சினானிம் வந்து பார்ட்னர்ஷிப், ஆண்டனி வந்து டிஸ்யூனியன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். எக்ஸாம்பிள் பாருங்களேன், த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார்ம் த கொலிஷன் டு கெயின் அ மெஜாரிட்டி சப்போர்ட் இந்த பார்லிமெண்ட். ஸோ இப்போ நம்ம எடிட்டோரியில் பார்த்தோம். ஸோ பிஜேபி கொலிஷன் வச்சு தான் இந்த டேர்மை வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு 30 டிக்கெட் குறைஞ்சிது, 30 சீட்ஸ் குறைஞ்சிது. பட் அவங்க கொலிஷன், அதாவது மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் இந்த தேர்ட் டேர்மை அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதே தான் இந்த இடத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படி நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஃபேக்ஷன். ஃபேக்ஷன் அப்படின்றது உட்குழுன்றாங்க. ஸோ தமிழ் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன், ஆன்டின் வந்து ஹார்மனி. எக்ஸாம்பிள் பாருங்க, த ஃபேக்ஷன் வித் இந்த கம்பெனி pushed for radical changes in the management structure. ஸோ ஃபேக்ஷன் வித் இந்த கம்பெனி, ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளேயே உட்குழுவாக இருக்காங்களா, டிவிஷனாக இருக்காங்களே, அது என்ன பண்ணியிருக்கு, கம்பெனியை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பிக்கரிங். ஸோ பிக்கரிங் அப்படின்றது ஒரு சண்டை போடுறதை தான் நம்ம பிக்கரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்மளோட இப்போ எடிட்டோரியலாக பார்த்தோம், பட் நான் அதுக்கு மீனிங் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல கவனிக்கலாம், பிக்கரிங் அப்படின்றது சண்டை போடுதல். ஓகேவா, ஆர்கியூ பண்ணுறது, ஒரு விஷயத்தை நம்ம ஆர்கியூ பண்ணுறது தான் பிக்கரிங் அப்படின்னு. ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்பல் யூஸ் பண்ணுவோம், ஆன்டின் வந்து அக்ரி. த சிப்ளிங்ஸ் வேர் கான்ஸ்டன்ட்லி பிக்கரிங் ஓவர் ஹூ காட் டு யூஸ் இஸ் டெலிவிஷன் ரிமோட். ஓகேவா, ஸோ டெலிவிஷன் ரிமோட்டை யார் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடுது, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நம்மளோட மொதல் இடியம் என்ன அப்படின்னா ஃபெல் ஷார்ட் ஆஃப் அப்படின்னா டு ஃபெயில் டு ரீச் அன் அமௌண்ட் ஆர் ஸ்டாண்டர்ட்
தட் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்த ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆகிறத பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபெல் ஷார்ட் ஆஃப். ஓகேவா? இன் சார்ஜ் ஆஃப் அப்படின்றது இது வந்து ஒரு ஃப்ரேஸ் இன் கண்ட்ரோல் ஆர் வித் ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஓவராக ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம்ல, அதுதான் இன் சார்ஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னி நாளோட கம்ப்ளீட்டாக ஒரு எடிட்டோரியல் அண்ட் வெக்காப் செஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஆல். பை.